வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு பெயர்ச்சி 2026-27 ஒரு வருஷம் இருக்கு. 1st of June 2026 குரு பெயர்ச்சி நடக்குது. இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கு என்ன பலன் வரப்போகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்டை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். நான் உலக நடவடிக்கைகள், உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், அதுலேருந்து இந்த குரு பெயர்ச்சியை கனெக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசி குரு 10ஆம் இடத்தில் உச்சம். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு பொதுவான பழமொழி இருக்கு. அதோட முழுமையான ஒரு பழமொழி என்ன? 10ல் குரு வந்தால் இருக்கும் பதவி விலகி புதியது ஒரு பதவி தேடி வரும். அதுக்கு தான் அது அர்த்தம். இப்போ கல்யாணம் ஆகாத பேச்சுலர் பார்த்தீங்கன்னா திருமணமான ஒரு ஒரு கணவன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு போறீங்க. ஒரு கல்யாணம் பண்ணவராக இருந்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து அப்பான்ற ஒரு ஸ்தானத்துக்கு போறீங்க. ஒரு பதவி உயர்வு. சுய ஜாதகத்தில் குரு வலுப்பெற்றால் பதவி உயர்வு. சுய ஜாதகத்தில் குரு வலு இழந்திருந்தால் அது பதவி கொஞ்சம் பின்தங்குற மாதிரி, இறக்கம்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ துலாம் 10ல் குரு பொதுவாக ப்ளஸ்ஸா? பெரிய ப்ளஸ் இல்லை. பட் ஆனால் சுபகிரகம். அவர் வந்தால் அந்த இடத்த உங்களை ஷேக் பண்ணாமல் விட மாட்டார். 10ல் குரு வந்துட்டார் இல்லையா? பதவி, அதிகாரம், வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம், அதிகார மாற்றம், இந்த மாற்றங்கள் நிறைந்த காலகட்டம் தான் குரு 10ல் வர்றது. ஸோ மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகிடுங்க. சேஞ்ச் இஸ் பர்மனெண்ட். ஸோ பி ரெடி, கெட் ரெடி. என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணாலும் வரலாம் வாழ்க்கையில். அதுதான் இந்த துலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கரெக்டாக 10ல் குரு வரும்போது குருவுடைய பார்வையெல்லாம் ப்ளஸில் வந்துடும். துலாத்துக்கு பொதுவாக குரு அன்ஃபேவரபிள் பிளானட். லார்ட் ஆஃப் 3 அண்ட் லார்ட் ஆஃப் 6, 3 மற்றும் 6க்கு அதிபன். ஸோ லார்ட் ஆஃப் 3 and 6 in 10 அன்ஃபேவரபிள் பிளானட் போய் 10ல் வருது. ஸோ நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். குறிப்பாக உங்கள் ஜாப் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய பதவியில், உங்களுடைய அதிகாரத்தில் அந்த பார்வையுடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்துடலாம். துலாத்துக்கு 2nd ஹவுஸில் குரு பார்வை, 4th ஹவுஸில் அந்த குரு பார்வை, 6th ஹவுஸ்லேயும் குரு பார்வை இருக்குது. முதல்ல இந்த 2nd ஹவுஸில் உள்ள குரு பார்வையுடைய ப்ளஸ் என்ன? 2nd ஹவுஸ் உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய நீட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய இன்கம். இந்த இடத்துல குரு பார்வை இருக்குது. அதை எப்படியோ பூர்த்தி பண்ணுறார். அவர் நல்ல விதமாக செய்கிறாரோ, போராடி செய்கிறாரோ, இல்லை நிம்மதியாக செய்கிறாரோ, சந்தோஷமாக செய்கிறாரோ தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு அதை நிவர்த்தி செய்கிறார், பூர்த்தி செய்கிறார். ஸோ பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல அந்த குருவுடைய பார்வை விழுது. அதை நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். ஃபேமிலியில் உள்ள குழப்பத்தை நிவர்த்தி செய்கிறார். ஃபேமிலியில் உள்ள எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிறார். சொன்ன வாக்கை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு பலத்தை காமிக்கிறார். சொன்ன வாக்கை நிறைவேற்றுற அளவுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குறார். இதெல்லாம் அந்த குருவுடைய பார்வை ப்ளஸ்ஸு. அடுத்து குருவுடைய பார்வை 4th ஹவுஸில். ஸோ குரு பார்வை 4ஆம் இடம். வீடு வாங்கணும் ஆசைப்பட்டீங்க, ஆனால் பணம் இல்லை, லோன் கிடைக்கல. வாகனம் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க, பணம் இல்லை, லோன் கிடைக்கல. இல்லை இருக்க காரை வச்சுட்டு இன்னும் பெரிய கார் வாங்க ஆசைப்பட்டீங்க, ட்ரீம் கார், ட்ரீம் ஹவுஸ். இதுக்கெல்லாம் அந்த குரு, உச்சமான குரு நிறைய கடனை வாங்க வச்சு கொடுப்பார். ஏன் கடனை வாங்க வைக்கிறார்? அவர் லார்ட் ஆஃப் 6, 6 கூடியவனாக இருக்கிறதுனால கடன் மூலயமா ஒரு வளர்ச்சி, கடன் மூலயமா ஒரு வீடு, கடன் மூலயமா ஒரு வாகனம், அப்படி தான் கொடுப்பார் பலனை. அப்போ 4 சுகம், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஃபிட் ஆகணும், கொஞ்சம் செலவு பண்ணி பார்ப்போமே, இந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சு பார்ப்போம், இல்லை இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம், இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் அந்த 4ஆம் இடத்துல குரு பார்வை கொஞ்சம் செலவு செய்து அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறது. அடுத்தது தாய், உங்களுடைய உறவு, மதர் ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய அருள், அவங்களோட ஆசீர்வாதம், இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கிற ஒரு நேரமாக மாறும். இல்லை அவங்க ஆசையை நீங்கள் நிறைவேற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதுவும் துலாம்க்கு உண்டு. துலாம்க்கு 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை. 6ஆம் இடம் உங்களுடைய நோய்கள், உங்களுடைய கடன்கள். அதாவது ஒரு கடனை அடைத்து வேறு கடன் வாங்குறது, கடன் கேட்டு கிடைக்கலாம், கடன் கிடைக்கிறது. பேங்க் லோன் அப்ரோச் பண்ணுறீங்க. எஜுகேஷன் லோன் அப்ரோச் பண்ணலாம், பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், இல்லை மேரேஜுக்கு உண்டான ஒரு லோன், இல்லை டூருக்காக ஒரு லோன், என்னமோ லோன் இருக்குது. எல்லா லோனும் அப்படி கேட்டால் அப்படி கிடைக்குது, கேட்ட தொகை வருது. கேட்டால் அப்படியே உங்களை ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு உங்களை பண்ணி கொடுத்துட்றாங்க, அந்த லோன் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் தான் இந்த குருவுடைய பார்வை 6th ஹவுஸில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ குரு பார்வை 2, 4, 6 இந்த இடங்கள்லாம் அதோடைய கஷ்டங்களெல்லாம், அதோட பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணுற குருவாக வரார். ஆனால் அதே துலாம்க்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு ஒரு மாதிரி ஒரு பயத்தில் அப்படியே வச்சுருப்பார். பதவி, அதிகாரம், பொருளாதாரம், முன்னேற்றம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்படித்தான் உங்களுடைய ராசிக்கு அந்த குருவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா
குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2026 வருடத்தில் கிட்டத்தட்ட அது 1 வருஷம் இருக்க போகுது, 2027 வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த துலாத்துக்கு வந்து இந்த 3 ராசிகளை பார்த்துருப்பீங்க, எங்கெங்கே அந்த பார்வை பதியுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த வருஷத்தில் உங்களுக்கு அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறது என்னென்னா, உங்களுடைய தேவைகளும் உங்கள் ஆசைகளும் 2, 4, 6 சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைவேற்ற மாதிரியும், உங்களுடைய கவனக்குறைவான இடமா எது இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய அடையாளம் என்னவோ அதில் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். பர்டிகுலராக பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக யோசித்து அதை பற்றின அனுபவத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது அட்வைசபிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலனால கூட நான் டீட்டெயிலாக இப்போ சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குரு 1 ஜூன் 2026 2026 முதல் தேதி ஜூன் மாதம் கடகத்துக்கு வரார். மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வந்து அங்கேயே இருக்க போகிறது இல்லை. 1 வருஷம் குரு எப்பவுமே பயிற்சி நடந்தால் இருக்கும். ஸோ 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்குது. அப்படி 2027 வரைக்கும் இருக்கிற இந்த குரு அதே கடகத்தில் அப்படியே ஃபுல்லாக உச்சத்தில் அப்படியே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். அதிசார பயிற்சி அட்வான்ஸ் டிரான்சிட்னு அக்டோபரில் கொஞ்சம் நடக்க போகுது. மறுபடியும் ஜனவரியில் திரும்ப பேக் டு கடகம் வந்துடும். அப்போ அதிசார பயிற்சி சிம்மத்துக்கு போயிட்டு வரும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது. அதில் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்கே பார்வை பதிய போகிறார் அப்படின்னு இப்போ இந்த இமேஜை பாருங்கள். குரு கடகத்தில் இருக்காரா, உச்சத்தில் இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்தில் இருக்கார். அவரோட பார்வை எங்கே விழுது? கரெக்டாக ஃபர்ஸ்ட் நேரடியாக பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்தில் விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டாக மீனத்தில் விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்குறாரு. இப்போ கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்கே இருக்குது தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். உலகளாவிய மாற்றங்களுக்கு பொதுவாக இந்த குரு பேச்சு நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதிலை புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது, தசா புத்தி நல்லா இருக்குது, உங்களுக்கு பர்த் சார்ட்டில் வந்து குரு நல்லா இருக்காரு, யோகக்காரனாக இருக்காரு, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குதுன்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். சப்போஸ் குரு தசை இல்லை, குரு புக்தி இல்லை, இண்டிவிஜுவலாக ஹாரோஸ்கோப்லையும் குரு ஃபேவராக இல்லை, குருவே கெட்டு போயிருக்கு சார்ட்லன்னா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சி கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அடுத்தது உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக குரு வந்து கடகத்துக்கு வரார், நல்ல விஷயம் தான். உச்சமாகறார், ஃபுல் பவரோட வரார், நல்ல விஷயம் தான். சனியை பார்க்குறார், சனியை சாந்தப்படுறார், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குரு கேதுவை நெருங்கி இருப்பார். கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், குரு வந்து கிளாக் வைஸ். ஸோ கேதுவை நெருங்கி இருப்பார் குரு. கேதுவை நெருங்கும் போது உலக ரீதியாக பொருளாதார பிரச்சனைகள், ரெசஷன் பீரியட், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமி இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் பர்டிகுலராக அக்டோபர் மாதத்தில் இந்த குரு கேதுவோட இணையும் பொழுது, குரு வந்து சிம்மத்தில் கேதுவோட இணையும் பொழுது பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி நீங்கள் வந்து நீங்கள் இந்தியா மட்டும் நம்ம எடுக்க முடியாது. குரு வந்து ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அந்த குளோபலாகவே நிறைய அது வந்து ஒரு ஒரு ஏற்றத்தாழ், ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இது உச்சமான குரு தான். அதை மேக்ஸிமம் பண்ணுவார்னு அர்த்தம். உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஆனால் அது நல்ல பலனை கொடுத்தா நல்லதாகவும், தீய பலனை கொடுத்தா தீயதாகவும் இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதில் சில பேருக்கு அட்வான்டேஜும் நடக்கும். அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியுடைய ஸ்டார்ஸை பொறுத்து இருக்குது, அந்த ரூலர்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய அடுத்த வீட்டில் அந்த கேது இருக்குது, அதுவும் சிம்மமில் இருக்குது, குரு கடகத்தில் வந்திருக்கார். அப்போது நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இது வந்து சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வரப்போகுது. ஸோ நான் வந்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் ராசியோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. பர்த் சார்ட்டில் குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு வந்து என்ன ராசி, என்ன லக்னம், என்ன தசா, என்ன புக்தி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டை ரிலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு மெயின் பிளானட்டே அவர் தான். ஃபைனான்ஸ், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின் பிளானட் அவர் தான். ஒரு பேங்க் கடன் கொடுத்தா தான் ஒருத்தரால் ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வளர்ச்சி அடைய முடியும், அப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியும், அப்புறம் இன்னும் முன்னேற முடியும். உலகமே ஒரு நாடுகிட்ட கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். ட்ரெஷரி பாண்ட் கொடுக்குது, அப்புறம் கடன் வாங்குது, வேற ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து பேங்க்ல கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க்ல வாங்குறோம், எல்லா இடத்துலையும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குது.
ஸோ கடன் வாங்கினா தான் நம்மளால வாழ்க்கையை வந்து நடத்த முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அதிபதியே இந்த குரு தான். பொருளாதாரம், உலக பொருளாதாரம். ஸோ இது எல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த வருஷம் 2026-27 சரியான பொசிஷன்ல இல்லை. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து கேதுவுடைய டிரான்சிட் வந்து இந்த வருஷம் எண்டில் நடக்கும். அப்போ மறுபடியும் குருவோடைய அது சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நான் இதை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் நிறைய தகவல்களை சனி பயிற்சி அப்போ கொடுத்தேன். சனி வந்து 2025 மார்ச் மாதம் பயிற்சி அடையும் போதும் நான் வந்து சொல்றேன், உலக அளவில் பார்க்கும்போது நீர்நிலை, கடல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். அது இப்போ வெடிச்சது. 2026 ஜனவரிலையும் நான் பிப்ரவரி மாத ராசி பலனையும் கிளீனாக கொடுத்தேன். டிராவல் பிளான் பண்ணுறவங்க ஜாக்கிரதை. அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை பற்றி, போர் பற்றி கொஞ்சம் நான் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ஓப்பனாக பேசுறதில்லை. இனிமேல் அது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு மாதமும் 50 days ஒன்ஸ் வந்து இதை பற்றி நான் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உலகளாவிய அந்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாரையும் பயம்புத்துறதுக்காக கிடையாது. இது வந்து எங்களை பற்றின பெருமையை சொல்கிறதுக்காக கிடையாது. ஏதாவது வகையில் அது வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து உங்களுக்கு பயன்படும், நீங்கள் ஏதாவது திட்டமிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவும் இந்த குரு பேச்சை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் ஒரு ராசிக்கு பார்த்துட்டு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துமா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல மைண்டை ஓப்பனாக சொல்கிறேன். நான் உங்கள் ராசி என்ன, அதுக்கு குரு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 5 ராசிகளுக்கு இந்த குரு வந்து ஃபேவராக வருவார் பொதுவாக. மிதுன ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு வருமானம், வாக்குஸ்தானத்துக்கு குரு பலம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பலம். ஸோ கன்னிக்கு 11ஆம் இடத்துல குரு வெற்றி, ஆதாயம், லாபம், வாக்குஸ்தானம், ஆதாயம், வெற்றி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குருவுடைய பார்வை. அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு பார்வை வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு. அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற போறாங்கன்னு அர்த்தம். மகரத்துக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். ஆல்ரெடி சனி 7 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ குரு நேரடியான பார்வை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். மீனம் 7 சனியில சனி ஜென்மத்தில் உட்காந்து படாத பாடுபடுத்த இந்த சூழ்நிலையில் குருவுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் உதவியாகவும் அவங்களை வழி நடத்துது. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க, மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் அண்டு கன்னி இதுக்கெல்லாம் ஆதாயமான காலங்களாக இருக்கு. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயிலான வீடியோ தனித்தனியாக ஒரு டைட்டிலில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சுங்க. உங்கள் நண்பரோட உறவோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு அது இன்னொரு பெரிய பூஸ்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியும் கொடுத்துருக்கேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 days. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அதுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து யாருக்காவது டவுட்னா உங்கள் ஃபுல் தகவலை எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்றதை டவுட்டை கேட்டுருங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.